Hi friends, நான் உங்கள் திலீப். இந்த வீடியோவில் ஓவர்ஃப்ளோ பைப் எப்படி ரெடி பண்ணுறது, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இந்த பைப்போட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ண முடியும், அதே மாதிரி அன்இன்ஸ்டால் பண்ணவும் முடியும். சப்போஸ் நீங்கள் டேங்க் மூவ் பண்ணி வேறு எங்கேயாவது கொண்டு போகிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஈஸியாக கேட்டிட்டு திருப்பி அதே இடத்துல இன்ஸ்டால் பண்ண முடியும். இதே நீங்கள் பெர்மனெண்ட்டாக கிளாஸில் ஹோல்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உடனே அதை எடுக்க முடியாது, அது பெர்மனெண்ட்டாக தான் இருக்கும். இல்லைன்னா லீக்கேஜ் வர சான்சஸ் இருக்குது. ஆனால் இது அப்படி கிடையாது, டக்குன்னு எடுத்து மூவ் பண்ணிக்கலாம், அல்லது எங்கே தேவையோ அங்கே மாற்றிக்கலாம், அல்லது டேங்கை ஷிஃப்ட் பண்ணும்போது அதை உங்களுக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம டேங்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம அதை எப்படி ரெடி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். இதான் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸு. 4 பைப்பு லென்த் பைப்பு. என்னோடய ஃபிஷ் டேங்க் வந்து 2 ஃபீட்டு, அதாவது 600 mm. அதுலேருந்து 3 inches கம்மி பண்ணி மெஷர்மெண்ட் கம்மியாக வச்சுங்க, அதாவது 75 mm கம்மியாக வச்சுங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 75 600ல் 75 கம்மியாக வச்சு அப்படின்னா 525. இந்த பைப் வந்து 525 mm இருக்கணும். சின்ன பீஸு 6 பீஸ் தேவைப்படும். 50 mmல கட் பண்ணி வச்சுங்க. எல்போ வந்து 7 தேவைப்படும். மெட்டீரியல் எல்லாமே வந்து 1 inch பைப்பு. 1 inch யூஸ் பண்ணுங்கள். 1 inch நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். வாட்டர் ஃப்ளோ ஆகிறதுக்கும் இன்லெட் வரதுக்கும் 1 inch வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். எவ்வளோ பெரிய டேங்காக இருந்தாலும் 1 inch பைப்பில் வந்து ஓவர்ஃப்ளோ பைப் வைக்கும்போது நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்த்து யூஸ் பண்ணிங்க. வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். யூ டைப்பில் முதல்ல 3 பீஸ் ரெடி பண்ணிங்க. ரெடி பண்ணிங்க. நான் இப்போ சொல்யூஷன் எதுவும் போடல. இப்போ யூ ஷேப்பில் 3 பீஸ் ரெடி பண்ணியாச்சு. இதில் நான் எதுவுமே எந்த சொல்யூஷன் போடல, ஏன்னா நம்ம டெமோ மாதிரி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறதுனால அதில் சொல்யூஷன் தேவையில்லை. நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிங்க. ஜாயின் பண்ண போகிறேன், பார்த்துங்க. இது ஃபஸ்ட் பைப்பு. ரெண்டாவது பைப்பில் வந்து டீ யூஸ் பண்ணணும், அதனால் சின்ன பீஸ் போட்டு டீ யூஸ் ஜாயின் பண்ணுங்கள். மட்டமாக இருக்கான்னு போதுங்க. நான் என்ன சொல்யூஷன் போடல. நீங்கள் சொல்யூஷன் போடும்போது கரெக்டாக மெஷர்மெண்ட் இருக்கணும். அப்படி இல்லைன்னா டைட் ஆகிட்டு நீங்கள் அப்புறம் நீங்கள் மூவ் பண்ண முடியாது. நான் சொல்யூஷன் போடாதனால நான் எப்படியெல்லாம் மூவ் பண்ணிடுவேன். நீங்கள் போடும்போது சொல்யூஷன் போடுவீங்க, அதனால் கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிங்க. இந்த டீ வந்து நீங்கள் எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த டீ வந்து நம்ம சம்பு கொண்டு போகிற இன்லெட் பைப் இது. அதனால் அந்த டீ வந்து நீங்கள் இந்த சைடு கூட வச்சுக்கலாம், இல்லை இந்த சைடு வச்சுக்கலாம், இல்லை என்னோட சைடும் நீங்கள் திருப்பி வச்சுக்கலாம். எந்த டைரெக்ஷன் வேணாலும் வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் சைடு மட்டும் வைக்க முடியாது. லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, பேக் சைடு, இந்த 3 டைரெக்ஷன்லையும் நீங்கள் இந்த டீயை நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஏர் வென்டிலேஷன் பைப்பு. இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும். இது டாப் வரலும் போகும். யூ மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டீ பைப் வந்து பேக்கில் இருக்கணும், இது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கணும். இந்த போர்ஷனை மேலே வச்சு இதோட கனெக்ட் பண்ணிடுங்க. இந்த போர்ஷனில் உங்களுக்கு இந்த போர்ஷனில் ரெடி ஆகிடும். இதுதான் ஓவர்ஃப்ளோ பைப்பு. இது வந்து இந்த டீ போர்ஷன் வந்து தான் உங்களுக்கு வாட்டர் ஓவர்ஃப்ளோ ஆகி இந்த டீ வழியாக வெளில வரும். இதில் நம்ம ஹோஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம கீழே சம்புக்கு எடுத்துகிட்டு போகணும். இப்போ இதில் நீங்கள் இந்த மாதிரி பைப் கூட ஜாயின் பண்ணிக்கலாம்.
இதுதான் ஓவர்ஃப்ளோ பைப் டாப்பு. இந்த பைப் எப்படி என்ன மெஷர்மெண்ட்டில் வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் வாட்டர் எந்த லெவலில் உங்களுக்கு இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதாவது நீங்கள் 2 feet டேங்க் வச்சுருங்க அப்படின்னா 550 mm வரலாம் நீங்கள் வாட்டர் வைக்கலாம். அதாவது மேலே வந்து ஃப்ரீ போர்ட் லெவல்னு சொல்லுவாங்க. 50 mm அல்லது 75 mm டவுன் பண்ணி தான் வாட்டர் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த பைப் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு எந்த லெவலில் வாட்டர் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லெவலுக்கு இந்த பைப் மட்டும் ஹைட் இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் கட் பண்ணிங்க. ஏன்னா இது வழியாக தான் வந்து வாட்டர் ஓவர்ஃப்ளோ ஆகும். எக்ஸ்ட்ரா வாட்டர் வந்து இது வழியாக உள்ளார போயிட்டு ஃபோர்ஸில் இப்படி வந்து ரொட்டேட் ஆகி திருப்பி இங்கே வரும். இது வந்து வென்டிலேஷன் பைப். ஏர் வாய்ஸ் இல்லை ஏர் லாக் ஆகிருந்துச்சுன்னா இது வழியாக நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அதனால் வந்து இந்த பைப் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும். இது வென்டிலேஷன் பைப்பு. ஆக்சுவலாக இது நார்மல் லெவலோட இது வந்து ஒரு 100 mm ஹைட்டாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு உள்ளார ஏர் அல்லது வாட்டர் ஏற்றி நீங்கள் ஊற்றி நீங்கள் அதை ஏரில் ரிலீஸ் பண்ணுற அப்படி இருக்கும். அதனால் இது வந்து நார்மல் இந்த டாப்போட 50 mm இந்த பேக் சைடு வென்டிலேஷன் பைப் வந்து ஹைட்டாக இருக்கணும். அதை மட்டும் பார்த்துங்க. இது இந்த டீ வழியாக தான் உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து வெளில வரும். இது வழியாக ஓவர்ஃப்ளோ ஆகிற வாட்டர் வந்து இப்படி ப்ரொசீஜர் ஆகி இப்படி வெளில போயிட்டு இந்த டீ வழியாக வெளியில் வரும். இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா பைப் ஒன்று ஜாயின் பண்ணிங்க. இது ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ஓஸ் கனெக்ட் பண்ணிட்டாலும் பரவாயில்ல. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பிவிசி பைப் கனெக்ட் பண்ணி கீழே சம்பு கொண்டு போயிருங்க. நீங்கள் வந்து ஈஸியாக அதை ரிமூவ் பண்ணுறாப்புல தான் இருக்கும். நீங்கள் பர்மனன்ட் மெத்தட் கிடையாது இது. நீங்கள் இது ஈஸியாக எப்போ வேணாலும் ரிமூவ் பண்ணலாம். நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணும்போதோ அல்லது வந்து ஃபிஷ் டேங்கை வந்து இடம் மாற்றி வைக்கும்போது இந்த ஓவர்ஃப்ளோ பைப் ஈஸியாக எடுத்துகிட்டு நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஓவர்ஃப்ளோ பைப்போட மொத்த வேலையும் முடிஞ்சிருச்சு. இது அவ்வளோதான் இதோட ஒர்க்கு. மொத்தமாகவே ஓவர்ஃப்ளோ பைப் மொத்த வேலையும் இதில் முடிஞ்சிருச்சு. நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? அவ்வளோதான். இதை நம்ம எப்படி ஃபிஷ் டேங்கில் இன்ஸ்டால் பண்ண போகிறோன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்